வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்குழியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 4 உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 11 சந்தேக நபர்கள் கைது. அதிக மழையை அடுத்து டெங்கு நுளம்புகள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிப்பு. நியூசிலாந்து பிரதமர் நாட்டின் இருதரப்பு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த புதுடெல்லிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். மட்டக்குழியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 4 உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 11 சந்தேக நபர்களை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் இரத்தினபுரியில் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டிருந்த கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபர்களை இரத்தினபுரியில் கைது செய்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி மட்டக்களப்பு சமிட்புர பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 4 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காயமடைந்தனர். சமிட்புர பகுதியைச் சேர்ந்த நுவன் சஞ்சீவ பெரேரா, முகமது ஹுசைன், முகமது நசார், பிரசாத் சதுரங்க மற்றும் தெனுவன் ஆகிய 4 சம்பவத்தில் உயிரிழந்தனர். 2 பாதாள கோஷ்டியினரிடையே நிலவிய முறுகல் காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கோப் எனப்படும் பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு இன்று பிற்பகல் 2 மணியளவில் கூட உள்ளது. இந்த கூட்டத்தின் போது கோப் குழுவின் சகல உறுப்பினர்களும் பங்கு பெற்றுள்ளதாக அதன் தலைவர் சுனில் ஹந்துன்னித்தி தெரிவித்துள்ளார். விபத்துகளை தவிர்க்கும் வாரத்தை பிரகடனப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் ஆலோசனைக்கு அமைவாகவே இந்த செயற்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை விபத்துகளை தவிர்க்கும் வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளது. வீதி விபத்துகளினால் சராசரியாக 37,000க்கும் அதிக தொகையானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. வீதி விபத்துகளினால் பாதிக்கப்பட்டவர்களில் 15 வயதிற்கும் 40 வயதிற்கும் இடைப்பட்டவர்களே அதிகம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிக மழையை அடுத்து டெங்கு நுளம்புகள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இந்த வார இறுதியில் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ருவன் விஜயமுனி குறிப்பிட்டார். சில சந்தர்ப்பங்களில் நவம்பர் மாத ஆரம்பத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என விசேட வைத்திய நிபுணர் ருவன் விஜயமுனி கூறியுள்ளார். மேலும் பல இடங்களில் டெங்கு நுளம்புகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு டெங்கு நுளம்புகள் பரவும் இடங்களை அடையாளம் காண்பதற்காக விசேட சுகாதார அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். கோப் எனப்படும் பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு இன்று பிற்பகல் 2 மணியளவில் கூட உள்ளது. இந்த கூட்டத்தின் போது கோப் குழுவின் சகல உறுப்பினர்களும் பங்கு பெற்ற உள்ளதாக அதன் தலைவர் சுனில் ஹந்துன்னித்தி தெரிவித்துள்ளார். இதேவேளை கோப் குழு கூட்டத்தின் போது ஏற்பட்டிருந்த சூடான நிலைமையை அடுத்து மீண்டும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ள முறிகள் மோசடி குறித்து இலங்கை வணிக சபையின் முன்னாள் தலைவர் சந்திரா ஜெயரத்ன பகிரங்க கடிதம் ஒன்றின் மூலம் சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். முறிகள் விநியோக விவகாரம் தொடர்பில் கோப் குழுவினால் பாராளுமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அதனை வாசித்தல், விவாதித்தல், அங்கீகரித்தல் அல்லது நிராகரித்தல் ஆகிய செயற்பாடுகள் சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் மனசாட்சிக்கு அமைவாக முன்னெடுக்கப்படுமா என தனது கடிதத்தில் ஜெயரத்ன வினவியுள்ளார். கொள்கைகளை வகுக்கும்போது தமக்கு மனசாட்சிகள் பிரகாரமின்றி கட்சித் தலைவர்கள் விருப்பின்படி தீர்மானம் எடுக்கப்படுமா என்றும் சந்திரா ஜெயரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். உள்ளக தகவல்கள் மற்றும் உள்ளக கொடுக்கல் வாங்கல்கள் மத்திய வங்கியின் கொள்கைகளுக்கு அமைவானவையா என்பது தொடர்பிலும் தனது பகிரங்க கடிதத்தின் மூலம் அவர் மேலும் சந்தேகம் எழுப்பியுள்ளார். இதேவேளை கோப் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பின்னர் அது குறித்து நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. இதன் பொருட்டு மக்களின் கருத்தையும் அறிய வேண்டியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அமைப்பு நேற்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது.
ராணுவ முகாமில் வெடிப்பு சம்பவம் இடம்பெற்று 6 மாதங்கள் கடந்துள்ளதாக சாலாவ வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அமைப்பின் தலைவர் ஹேமந்த் ராட்ரிகோ தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இது தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு சென்றதாக அவர் தெரிவித்தார். தீர்வு கிடைக்கும் என தாம் எதிர்பார்த்திருந்ததாகவும் ஆனால் இதுவரை தமக்கு தீர்வு கிடைக்கவில்லை எனவும் ஹேமந்த் ராட்ரிகோ தெரிவித்தார். இதனால் தாம் மிகுந்த அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எம்பிலிப்பிட்டிய நோனாகம பிரதான வீதியின் கொத்தலாவள பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2.5 வயதுடைய ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. மணலேற்றிச் சென்ற டிப்பர் வண்டி ஒன்றில் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனைக்காக குழந்தையின் சடலம் எம்பிலிப்பிட்டிய மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எம்பிலிப்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வண்டி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹ். மத்திய வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு வடகிழக்கே தற்பொழுது 1300 கிலோமீட்டர் தொலைவில் கியான் என்னும் சூறாவளியானது நிலை கொண்டுள்ளது. இச்சூறாவளியினால் இலங்கைக்கு நேரடியான தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படவில்லை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கிலிருந்து தென்மேற்கு திசையினூடாக வீசக்கூடும். காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 முதல் 55 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்களில் தற்காலிகமாக காற்றின் வேகம் அதிகரிப்பதுடன் கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.